ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் சமையல். இன்றைக்கி நான் ப்ளூ ஸ்டார் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சட்னி. ஈஸியாக நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்: 2 தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், 1 துண்டு இஞ்சி, நெல்லிக்காய் அளவு புளி, 5 மிளகு, 2 கிராம்பு, உளுந்து 1 ஸ்பூன், தாளிப்புக்கு கருவேப்பிள்ளை, கடுகு, காஞ்ச மிளகாய். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் போட்டுங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டு பிறகு உளுந்து 1 ஸ்பூன், இது நல்லா ப்ரௌன் ஆகணும். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட்டுடலாம். இந்த மாதிரி கிள்ளி போட்டுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ மிளகு கிராம்பும் போட்டுடலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது இஞ்சி போட்டுடலாம். இது நல்லா வதக்கிட்டு புளியும் சேர்த்துடலாம். இப்போ நறுக்கி வச்சிருந்தா நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா இப்போ வதக்கணும். இது நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க. நல்லா இப்போ கலந்துக்கலாம். இதை இப்போ இது நம்ம மூடிடலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நீங்கள் அப்படியே வச்சுட்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகும் கேஸு. நீங்கள் மூடி வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அந்த ஹீட்டு நல்லா வெந்துடும். அதனால் ஏதாவது ஒன்று தட்டு ஏதாவது மூடிடுங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. நல்லா வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி நம்ம தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் போட்டுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டோம். அதுக்கப்புறம் கடுகு போடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துங்க. கடுகு நல்லா இப்போ வெடிச்சிருச்சு. இப்போது நம்ம 1 காஞ்ச மிளகாவை இப்படி கிள்ளி போட்டுங்க. அப்புறமா கருவேப்பிலை,
ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை. இப்போது தாளிச்சதை சட்னியில் போட்டுடலாம். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வீவர்ஸ், இந்த தக்காளி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ.